நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து வெள்ளரி விதை தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதனால் வந்து நம்ம காட்டில் வந்து நிறையா வந்து வெள்ளரி பழம் போட்டிருந்தோம். அதில் இன்றைக்கி வந்து ஒரு பழம் விரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 4-5 பழம் இருக்குது. அதெல்லாம் பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி ஒரு பழம் இருந்துச்சு, நல்லாவே விரிஞ்சிருச்சு. ஆனால் விதையை பார்த்தா தெரியும், அதிகபட்சம் இதில் ஒரு 50 கிராமுக்கும் கம்மியாக தான் இதில் விதையே இருக்கும். பார்க்குறதுக்கும் அதில் பெரிய பழம் மாதிரி இருக்கும், ஆனால் இதில் 50 கிராம் கம்மியாக தான் விதை இருக்கும். பாதி வந்து விதை இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் விதையில் ஒன்றுமே இருக்காது. பொக்கு விதைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து கழிவாயிரும். ஆனால் இந்த செடியில் இந்த ஒரு பழம் வந்ததுனால வேறு காயே இதுலேருந்து வரல. இது மாதிரி இன்னொரு இடத்துல வெள்ளரி பழம் இருக்குது, அதையும் வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த பழம் விடும்போதே வந்து இன்னொரு பழம் விட்டுருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏதோ வந்து கடிச்சு சாப்பிட்டுச்சு. அதனால் பாதி பழம் அப்படியே அழுகி போயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இவருங்க இதெல்லாம் அழுகி பழமாக ஆகி போச்சு. இது வந்து நீ வெள்ளரி விதை எடுத்து உங்களுக்கு கொடுத்தாலும் அது வேஸ்ட்டாக போயிடும், முளைக்காது, சரியாக உங்களுக்கு ஈல்டு கிடைக்காது. அதனால் இதை வந்து நம்ம பிடுங்கி கீழே போட்டலாம், வேஸ்ட்டான பழம். இந்த மாதிரி எலியோ அணிலோ நினைக்கிறேன், நிறையா நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால கடிச்சு இந்த பழத்தையே வேஸ்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம உங்களுக்காக வெள்ளரி விதை கொடுக்குறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால் இதை வந்து தூக்கி போடலாம். வேஸ்ட் ஆயிடுச்சு, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண முடியாது. இதனால தான் உங்களுக்கு வெள்ளரி விதை எங்களால் கொடுக்க முடியல. இன்னொரு பழமும் இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு பழம் விரிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து 2 பழம் விரிஞ்சிருக்கு. ஆனால் இதில் வந்து வெள்ளரி விதை கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான விதை இருக்குது. ஆனால் 2 பழமே வந்து நல்லா பெரிய பழம் தான். உங்களுக்கு ஃப்ரீயாக விதை கொடுக்கறதுனால நமக்கு வந்து நல்லா தரமான விதை தான் கொடுப்போம். யாருமே வந்து நல்லா முளைக்காத விதைலாம் கொடுக்க மாட்டோம். இந்த பழத்தையும் பாருங்கள், விதையும் வந்து நல்லா சூப்பராக தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பழம் வேறு போட்டிருக்கோம், நிறையா பழம் போட்டிருக்கோம். அதில் பாதி பழத்தை வந்து எலி வந்து கடிச்சிட்டு சாப்பிட்டுச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. இன்னும் ஒரு பழம் இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. என்ன கையில் எடுத்துக்குவோம் வாங்க. ஒரு பழமும் போட்டுக்கலாம். அது இன்னும் வந்து பழுக்காமல் அப்படியே இருக்குது. இதுவும் விரிஞ்ச பிறகும் எல்லா விதையும் வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். யாராருக்கு வெள்ளரி விதை தேவைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.